அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரீடிங் ப்ராக்டிஸ் உடைய ஒரு பகுதியான யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தையை எப்படி படிக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் எழுத்துக்கள், வவ்வல் எழுத்துக்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ கான்சோனன்ட் எழுத்துக்கள் பி, டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீனா இப்பு தான், டீனா இட்டு தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சு பசங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் வவ்வல் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ BALL அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பால் அப்படின்னு படிப்போம். அதே BAN அப்படின்னு படிக்கும்போது பேன் அப்படின்னு படிப்போம். ஸோ ஒரு இடத்துல ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு வருது, இன்னொரு இடத்துல ஏ அப்படின்ற ஒரு சவுண்டு வருது. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தையை நிறைய வார்த்தை ஆ அப்படின்னு ஒரு சவுண்டோடு வரும். சில வார்த்தைகள் அந்த யூவாகவே வரும். அது ஆவா இல்லை யூவான்ட்டு எதை வச்சு முடிவு பண்ண போகிறோம்னா அது வார்த்தையில் இருக்கிற மூணாவது எழுத்து தான் முடிவு பண்ண போகுது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் உங்களுக்கு கை கொடுக்கும் புரியுறதுக்கு. UNCLE அங்கிள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். UNION யூனியன் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இங்கே மூணாவது எழுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல அங்கிள் அப்படின்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் வந்திருக்கு. யூனியன் அப்படின்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா வவ்வல் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் வவ்வலான AEIOU மூன்றாவது எழுத்தாக வந்ததுன்னா அந்த இடத்துல யூவாகவே தான் படிக்கணும். சார் அந்த மூணாவது எழுத்தாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வவ்வல் வரல, கான்சோனன்ட் எழுத்து வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆ அப்படின்னு ஒரு சவுண்டோடு படிக்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸாம்பிள் கீழே பார்க்கலாம். இப்போ அம்பர்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வவ்வல் எழுத்து வரல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆ சவுண்டு தான் கொடுக்குறோம். அம்பர்லா. அண்டர் மூணாவது எழுத்து வவ்வல் வரல. ஸோ அந்த இடத்துல அண்டர் அப்படின்னு தான் படித்தாகணும். ஆ சவுண்டு தான் கொடுத்தாகணும். யூசேஜ் பாருங்கள், மூணாவது எழுத்து ஏ, வவ்வல் வந்துருச்சு, அதனால் அந்த இடத்துல யூ சவுண்டு தான் வரும். யூரின் அதே மாதிரி தான். மூணாவது எழுத்து பார்த்திங்கன்னா வவ்வல் எழுத்து வந்துருச்சு. ஸோ வவ்வல் எழுத்து வந்துருச்சுன்னா அந்த இடத்துல யூ சவுண்டு அப்படியே வரணும். பாருங்கள், மூணாவது எழுத்து கான்சோனன்ட்னா ஆ, மூணாவது எழுத்து வவ்வல்னா யூ அப்படியே வரணும். இப்போ கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ சொன்னது புரிஞ்சிருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை யூனிவர்ஸ், செகண்ட் வார்த்தை அர்ஜென்ட், மூணாவது வார்த்தை அக்லி, நாலாவது வார்த்தை யூட்டிலைஸ், அஞ்சாவது வார்த்தை அல்டிமேட், 6 யூனிட், 7 அட்டர், 8 யூஸ்வலி, 9 அப்டேட், 10 யூஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தை இருக்குது. அப்பர் இருக்குது, உசர்வ் அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட்டே போடலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக போடுறேன். ஸோ மூன்றாவது எழுத்தை பொறுத்து தான் யூவை யூன் படிக்கிறதா இல்லை ஆன் படிக்கிறதான்னு முடிவு பண்ணுறோம். மூணாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்சோனண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஆ அப்படின்னு படிப்போம். மூணாவது எழுத்து வவ்வலாக இருந்துச்சுன்னா அதை யூ அப்படின்ட்டு படிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.